எழில் சீரியல்ல அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து உண்மையிலேயே ரொம்பவே பெருசா இருக்க போகுதுங்க. ஸோ அது மட்டும் கிடையாது. பாலு மேல இவ்ளோ நாள் வரைக்கும் டவுட்டே வந்து இல்லாம இருந்த நம்ம கயலுக்கு இப்போ வந்து பாலு மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா பாலுவுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தான் வந்து எழிலுக்கும் சண்டை அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியும். ஸோ இத தவிர நம்ம எழிலுக்கு வந்து அ கே ஏதாவது தப்பா வந்து எதுவும் பண்றவங்க யாருமே வந்து இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா எழில் யார்கிட்டயுமே அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை போட்டதும் கிடையாது. இவ்ளோ கோவப்பட்டதும் கிடையாது. ஆனா பாலு விஷயத்துல மட்டும் தான் இந்த அளவுக்கு ரொம்பவே வந்து ஹார்ஸா வந்து பிஹேவ் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆரம்பத்துல வந்து கயல் என்னதான் வந்து இல்ல பாலு மேலலாம் சந்தேகம் கிடையாது. அவர் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற மாரிலாம் வந்து நெனச்சாலுமே, ஆனா எழிலோட ஃப்ரெண்ட் ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா சொல்லுவாரு. "இல்ல கயல் உனக்கு தெரியாது. கண்டிப்பா வந்து அவங்க மேல தான் எனக்கு சந்தேகம் இருக்கு" அப்படின்னு. ஸோ ஆனந்த் வந்து இந்த மாரி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்மளோட சக்தி இருக்காங்கல்ல, அவங்களுமே வந்து நம்புறாங்க. நிச்சயமா வந்து மேபி இவர் சொல்றது கூட வந்து உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்படின்னு. ஒரு வேள வந்து எழிலுக்கும், அந்த பாலுக்கும் வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அவங்க கூட ஏதாவது பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து எழில் கோவப்பட்டு மண்டபத்த விட்டு வெளில வந்தாரு. ஆனா, அதுக்கப்புறம் வந்து அவரோட மொபைலும் வந்து ஸ்விட்ச் ஆஃப். ஸ்டில் இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர பத்தி எந்த விதமான அப்டேட்டும் நமக்கு வந்து தெரியல. அப்படி இருக்கும்போது, நிச்சயமா அவர் வந்து நார்மலா இருக்காரு அப்படின்னா, இந்த மாரி சோஷியல் மீடியால வர நியூஸ் எல்லாமே வந்து பார்த்திருப்பாரு. இல்ல உங்கள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. அப்படி இல்ல அப்படின்னா, கோவத்தில கூடயாவது அட்லீஸ்ட் உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த வந்து பேசியிருப்பாங்க. ஆனா, எதுவுமே பண்ணாம இந்த அளவுக்கு எங்கேயுமே போயிட்டு இப்படிலாம் தலைமறைவா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து என்ன இருக்கு? அப்படிங்கிற மாரி நம்ம சக்தி வந்து கரெக்ட்டா பேசுறாங்க. ஸோ ஆனந்துக்குமே அதான் வந்து சந்தேகமா இருக்கு. ஆமா கயல் இவங்க சொல்ற மாதிரி வந்து உண்மையா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எழில் வந்து எதுக்காக இப்படி தலைமறைவா இருக்கணும்? அப்படி என்ன அவர் வந்து பெரிய விஷயம் பண்ணிட்டாரு? இந்த மாரி ஒரு ஃபேமிலி பிரச்சனை தானே. அதுவும் ஆனந்தியோட கல்யாணத்துல வந்து பிரச்சனை நடந்துச்சு. ஆனந்தி லவ் பண்ற பையன் பாலு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்து எழிலுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதனால தானே அவர் வீட்ட விட்டு வெளில வந்திருக்காரு. ஆனா மத்தபடி வேற எந்த விதமான வன்மமும் உங்களுக்குள்ளலாம் வந்து கிடையாதுல்ல. அப்படி இருக்கும்போது, நிச்சயமா வந்து இந்த மாரி சோசியல் மீடியால வர நியூஸ் எல்லாமே நம்ம எழில் பார்த்திருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா வந்திருக்காரு. என்னதான் உன் மேல கோவமா இருந்தாலும், ஆனா எழில் வந்து உன்ன எந்த அளவுக்கு லவ் பண்றாரு அப்படின்னு எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும் கயல். அதனால நீ வந்து சும்மா எல்லார்கிட்டயுமே வந்து ஒரே மாதிரி இருக்காம, ஸோ யார் மேலயாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா, அது என்ன ஏது அப்படிங்கிறத சரி பண்றது தான் நம்மளோட வேலை. நமக்கு எழில் தேவை அப்படின்னா, நம்ம இதெல்லாம் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ கயலுமே வந்து யோசிக்கிறாங்க. ஒரு வேளை அந்த ஆங்கிள்ல போயிட்டு நம்ம விசாரிச்சு பார்த்தா கூட ஏதாவது உண்மை தெரியுமோ நம்ம எழில பத்தி. அப்படி ஒரு வேளை வந்து பாலு கூட பிரச்சனை வந்து அவங்க ஏதாவது எழில பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாரி வந்து அந்த ஆங்கிள்ல வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, பாலு மேல சந்தேகப்பட போறாங்க. ஒண்ணு அவங்கள விசாரிக்க போறாங்களோ, இல்ல போலீஸ்ட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்களோன்னு தெரியல. இதையிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து தனம் வந்து அப்படியே பெரிய பூகம்பம் பண்ணி மேலயும் கீழயும் பார்த்தீங்கன்னா ஆடப்போகுது. அது எப்படி என் தம்பி மேல போயிட்டு நீங்க இந்த மாரி போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் குடுக்கலாம். என் தம்பிய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமாவது வந்து பேச போறாங்க. ஸோ இதனால குடும்பத்தில பிரச்சனை வரப்போகுது. ஏன்னா சும்மாவே பார்த்தீங்கன்னா, இந்த தனம் வந்து என்னடா எப்படா ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாரி வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஏதாவது ஒரு விஷயம் பேசினா போதும் அந்த கத்து கத்திக்கிட்டு இருக்கும். இப்ப அது பத்தாதுன்னு தன்னோட தம்பி சொந்த தம்பியவே வந்து கயல் சந்தேகப்பட்டு இந்த மாரி கம்ப்ளைண்ட்லாம் குடுத்துட்டா, எழில் காணாம போனதுக்கும் இவனுக்கும் தான் சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நிச்சயமா அவ சும்மாவே விடமாட்டா. ஸோ பெரிய பிரச்சனைய வந்து வீட்டுக்குள்ள வந்து உருவாக்கி விட்டுருவா அப்படிங்கிற மாரி தான் வந்து தோணுது. அதனால தான் கயல் வந்து ரொம்பவே பயப்படுறா. எப்படி நம்ம அவன் மேல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றது? இந்த விஷயம் வந்து தனம் அன்னைக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. வருத்தப்படுறத தாண்டி அவ எப்படிலாம் கத்துவா அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லாம யோசிச்சு பார்க்குறாங்க போல இருக்கு. ஸோ ஒரு பக்கம் நம்ம எழில வந்து ஒரேடியா படுக்க போட்டுட்டாய்ங்க போல இருக்கு. அவர் வந்து எனக்கு என்ன அப்படிங்கிற மாரி தான் வந்து படுத்து கிடக்காரு. ஆனா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, கயல பொறுத்தவரைக்கும் எப்பயுமே தன்னோட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே செல்ஃபிஷ்ஷா தான் வந்து எல்லா விஷயமுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் இப்போ இந்த மாரி எழில் காணாம போய் திரும்ப கிடைச்சாலாவது எல்லா முக்கியத்துவமுமே வந்து எழிலுக்கு குடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்தே எழில் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல தான் இருக்காரு. அவர் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நெனச்சு லோன் பார்த்தீங்கன்னா, லோன்னு அலைஞ்சாரு. ஆனா கடைசில அது கிடைக்காம, அந்த பாலு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் மொத்தமா போட்டு எரிச்சு விட்டுட்டாரு. ஸோ அது இதுக்கப்புறம் கிடைக்க வாய்ப்பில்லன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஜாபுக்கும் போனாரு. ஆனா கடைசில அதுவுமே வந்து இல்ல அப்படிங்கிற மாரி வந்து ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ராஸ்கல் தான். அவன் மட்டும் என் வாழ்க்கையில இல்லாம இருந்திருது அப்படின்னா, இந்நேரம் நான் வந்து வேற லெவல்ல போயிருப்பேன். அது மட்டும் கிடையாது. ஸோ கயலோட ஃபேமிலிய பிரிஞ்சு கயல் வரமாட்டாங்கன்னு சொன்னதுனால, ஒரே காரணத்தினால எழில் அவ்ளோ தூரம் பொறுமையா
பொறுமையாக இருந்திருக்காரு. ஆனால் கயலுக்காக எழிலும் அவங்க அம்மா அப்பாவை தூக்கி போட்டுட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்தார். ஸோ இது எதையுமே வந்து நம்ம கயல் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்லை. ஸோ தனக்கு தன்னோட குடும்பம் மட்டும்தான் வேணும், தன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்பவே செல்ஃபிஷாக வந்து யோசிச்சு எல்லா வேலையுமே வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு அப்புறமாவது அவர் திருந்தினா அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அண்ட் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க.